தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். புகார் செஞ்சிருக்காரு. என்னிடமும் கிட்டத்தட்ட திமுக 50 கோடி ரூபாய்க்கு எனக்கு பேரம் பேசுறாங்க. அதே மாதிரி இன்னும் தொடர்ந்து பேரம் பேசப்பட்டது. உங்களுக்கு எதுவும் அது மாதிரி போன் வந்துச்சா? இல்ல இன்னைக்கு ஹைலைட்டே இப்போ அதான் போயிட்டு இருக்காங்க. எங்க கிட்டலாம் இதுவரைக்கும் பேச போறதும் இல்லை, பேசினவர்களும் இல்லை. எங்கிட்டலாம் பேச மாட்டாங்க. புரட்சி தளபதி விஜய் அவர்களுடைய தொண்டர்கள் துட்டுக்காகவும் பணத்திற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட விலைக்கு வாங்க முடியாது. 1000 கோடி கொடுத்தாலும் இனி ஒரு தலைவனை இந்த தமிழ்நாடு இப்படிப்பட்ட ஒரு மாசில்லாத ஆட்சி நடத்துகின்ற ஒரு தலைவனை தமிழ்நாடு பெற்றிருக்கிறது என்றால் அது ஆண்டவன் கொடுத்த வரம். 1972 நாங்கெல்லாம் பாலகனா இருக்கும் பொழுது புரட்சி தலைவரை பார்க்க கூடுகின்ற கூட்டம் இன்று புரட்சி தளபதியை பார்க்க சட்டமன்றத்தில் இருந்து எப்பொழுது வெளியில் வருவார், அவர் திருமுகம் எப்பொழுது காண்போம் என்ற மனநிலையில் உள்ளவர்கள் 1000 அல்ல 2000 கோடிகளை கொட்டி கொடுத்தாலும் ஒரு சட்டமன்ற உறுப்பினரையும் விலைக்கு வாங்க முடியாது. அவர்களால் எந்த சூழ்நிலையிலும் ஆட்டவோ அசைக்கவோ முடியாது. 5 ஆண்டுகள் மட்டுமல்ல, இன்னும் 20 ஆண்டுகள் தூய்மையான ஆட்சி தமிழகத்தில். காமராஜர் மறைந்த பின்பு மீண்டும் ஒரு காமராஜர் அந்த இடத்தில் இருந்து ஆட்சி செய்கிறார், மீண்டும் ஒரு எம்ஜிஆர் ஆட்சி செய்கிறார், மீண்டும் ஒரு பேரறிஞர் அண்ணா ஆட்சி செய்கிறார், மீண்டும் புரட்சி தலைவி அம்மா ஆட்சி செய்கிறார் என்றுதான் இன்று மக்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே மக்கள் அவர் பக்கம். நாளை தேர்தல் வந்தாலும் 234 இடங்களிலும் தமிழக வெற்றி கழகம் போட்டியிட்டால் தன்னந்தனியாக 234 தொகுதிகளில் வெற்றி பெறும் என்பதுதான் இன்றைய நிலை. ஆனால் அப்படி அல்ல, சமூக நீதி பாதுகாக்கப்பட வேண்டும். 7 அமைச்சர்கள் அங்க இருக்காங்க. ஜாதி மதம் எதுவுமே இல்லை. ஒரு பகவத்கீதையாக முதலமைச்சர் இருக்கின்றார், ஒரு பைபிளாக சபாநாயகர் இருக்கின்றார், ஒரு குரானாக அமைச்சர்கள் இருக்கின்றார்கள். ஆக அங்கே சமத்துவம் இருக்கிறது, ஜாதி மதம் இல்லை. ஒரு சமபேதமான ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சியை யாரு நினைத்தாலும் அசைக்க முடியாது என்பதுதான் என்னுடைய கூற்று. சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் ஒவ்வொரு மணல் லாரிக்கும் 300 ரூபாய் வாங்குறாரு. அதனாலதான் அவருக்கு கடந்த சில தினங்களுக்கு கூட அந்த வாகனத்தை வைத்து ஏதோ அவர் தாக்கப்பட்டதா ஒரு தகவல் சொன்னாங்க. அண்ணன் மீதே ஊழல் வழக்கு இருந்துச்சு. அண்ணன் அனிதா ராஜகிருஷ்ணன் ஊழல் வழக்கு இருந்துச்சு. அவர் ஊழல் வழக்கு இப்ப சமீபத்தில் தானே விடுதலை பெற்றாரு. அவர் மேல வழக்கு இல்லாமல இருக்கு. அவரை கொஞ்சம் வாயை குறைச்சு பேச சொல்லுங்க. தான் எங்கிருந்து வந்தோம், எப்படி வந்தோம், 2009 பா கருணாநிதி நீ எப்படி வந்து நகராட்சியை தொடங்கி வைக்கிறாய் பார்க்கலாம் என்று சொன்னவர் 10 நாட்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தது வரலாறு. அவர் மீது ஊழல் இல்லையா? வேணுமென்றே இந்த ஆட்சியை குறை கூற வேண்டும் என்று அனிதா ராதாகிருஷ்ணன் திட்டமிட்டு எம்எல்ஏக்கள் எல்லாம் ஒரு எதுக்கு திட்டமிட்டு இழிவுபடுத்த வேண்டும் என்று யார் அவரிடம் பேசினார்? அவர் இவ்வளவு பணம் சம்பாதித்தது எங்கிருந்து வந்தது? அவர் ஓட்டுக்கு துட்டு கொடுக்காம ஜெயிச்சாரா? நாங்க காசு கொடுக்காம தளபதியினுடைய தேர்தலில் பணம் கொடுக்காமல் அவரால் சொல்ல முடியுமா? அனிதா நான் பணம் கொடுக்கவில்லை, பணம் கொடுக்காமல் வெற்றி பெற்றேன் என்று சொல்ல முடியுமா? முடிந்தால் அவரை அவருடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அதே உதயசூரியன் தைரியம் இருந்தால் நிற்க சொல்லுங்கள். சாமானியன் இன்று அவரை வெற்றி பெறுவார். தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளர்கள் நாராயணன் உட்பட யாராவது பணம் கொடுத்து வென்றார்களா? சொல்ல சொல்லுங்கள் பார்க்கலாம். அனிதா 7 முறை ஜெயித்திருக்கிறார். பணம் இல்லாமல் ஜெயிப்பாரா? கேளுங்கள். பணம் கொடுக்காமல் அவரால் வெல்ல முடியுமா? சாதாரண சைக்கிள் ரிஜா ஓட்டுறவரும் தமிழக வெற்றி கழகத்தில் இன்னைக்கு மாண்புமிகு அமைச்சராக இருக்கின்றார்கள் என்றால் அது அன்றைய 77 எம்ஜிஆர் காலத்தில் உள்ள இன்றைய நிலை 26. அனிதா ராதாகிருஷ்ணன் திருந்த வேண்டும், இல்லை என்றால் திருத்தப்படுவார். அவர் சொல்லுகின்றார்
அவர் சொல்லுகின்றார், ஆதவர்ஜுனா நீ வந்து பார், என் தொண்டர்கள் மறிப்பாள் என்று. ஒரு நாள் உள்ள இருந்தீர்னா உங்களுடைய நிலை என்னன்னு முதல்ல யோசித்து வரோம். அனிதாண்ண மாண்புமிகு அமைச்சர், நீர் அமைதியா பேசணும், அடக்கமா பேசணும். அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆறில் உழைத்தோடும். தனிப்பட்ட கருத்துக்களை ஒரு அரசியல் தலைவர் மீதும் தளபதியின் மீதும் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மீதும் நீர் கருத்து சுதந்திரத்தை திணிக்கின்றீர். பேசுவதற்கு உரிமை என்றால் வயசு சீனியர், 75 வயசாச்சு, அனுபவத்தோடு பேச வேண்டும். அதுதான் நீர் வகித்த இது நாள் வைத்த பதவிக்கு மரியாதை, அதை காப்பாற்ற வேண்டும். அமைச்சர் எல்லாம் பேட்டி கொடுத்திருக்காங்க. அதிமுக ஒன்றிணைந்து வர வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி இந்த தலைமை எப்படி இருக்கு? நீங்க அதிமுக வந்தனால இந்த கேள்வி கேட்கணும். நான் தலைமையில் அந்த தலைமையை விட்டு விலகி வந்து தமிழக வெற்றி கழகத்தை தலைமையாக ஏற்றுக்கொண்டு தமிழகத்தினுடைய முதலமைச்சருடைய பாதையில் பயணிக்கும் போது அதை பற்றி சிந்திக்க வேண்டிய அவசியமே எனக்கு இல்லை. இப்ப நம்ம கையில இல்ல. ஏன்னா இதுல வந்து அரசாங்கமா போன தடவை நிதித்துறை அமைச்சர் தண்ணியும் ஒரு பாக்கியா சேர்க்கணும்னு சொல்லி குஜராத் நீதிமன்றத்துல ஒரு மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. இப்ப நம்ம அரசு வந்த பிறகு நீங்க எப்படி அதை மீட்க போறீங்க? மீட்பதற்கு என்ன நடவடிக்கை? நிச்சயமாக நீங்க என்னை கேட்டிருக்கீங்க. இந்த கேள்வி முதலமைச்சரின் பார்வைக்கு நிதியமைச்சர் வந்திருக்கும் போதும் வச்சிருக்காரு. நானும் அதை சட்டமன்றத்தில் எடுத்துரைத்து முதலமைச்சர் பார்வைக்கு எடுத்து அதை தடுப்பதற்கான 100% முயற்சிகளை மேற்கொண்டு 100% முயற்சிகளை மேற்கொண்டு மீண்டும் நாங்குநேரி முடக்கப்பட்ட அந்த தொழில்நுட்ப பூங்கா மீண்டும் வணிகம் செய்வாருக்கு வணிகம் பெணி பெறவும் தமபோல செய்யும். வணிகம் பெருகினால் இந்த ஜாதி மத மோதல்கள் தடுக்கப்படும். அதை தடுப்பதற்காக தொழில் வளர்ச்சி பெறுவதற்கு அதற்கான திட்டங்கள் தீட்டப்பட்டு வகுக்கப்பட்டு வருகின்ற மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தளபதி 2000 பஸ்ஸுகள் வாங்க போகிறாங்க. எந்தெந்த பஸ்ஸெல்லாம் டிமாலிஷ் பண்ணணும், நிச்சயமாக வழித்தடத்துக்கு வரைமுறைப்படுத்தி, இப்போ நாங்குநேரிலே அந்த பிரச்சனை இருக்குது. சில ஓட்டுநர்கள் வந்து ஊருக்குள்ளே போகாமல் இருக்காங்க. அதெல்லாம் வரைமுறைப்படுத்தி நாங்கள் லிஸ்ட்டு கேட்டிருக்கோம். சட்டமன்ற உறுப்பினர்கள் வரைமுறைப்படுத்தி இந்தந்த பஸ் இந்தந்த தடத்தில் இயங்கும் என்பதை உறுதியாக கேட்டிருக்கோம். அதனால் நிச்சயமாக ஒரு 30 தினங்களுக்குள் நிச்சயமாக அது சரி செய்யப்படும், படிப்படியாக சரி செய்யப்படும். அதில் மாற்று கருத்து கிடையாது. கடந்த முறை பார்த்தீங்கன்னா கிசானா சாகுபடிக்கு இங்க இருந்து நாங்குநேரி சட்டமன்ற தொகுதிக்கு மட்டும் தண்ணி இல்லாம ராதாபுரம் தொகுதிக்கு கொண்டு சென்றதா விவசாய குற்றம் சாட்டினாங்க. இந்த முறை அப்படி கொண்டு போக முடியாது ராஜா, போக முடியாது. இந்த முறை போன முறை அது உயர்ந்த மனிதன் அண்ணன் இருந்தாரு, அது அதிகாரம் மிஸ்யூஸ் பண்ணப்பட்டது. இந்த முறை அண்ணன் ரெட்டியார்பட்டி நாராயண நாங்குநேரி சட்டமன்ற இழப்பதற்கு நாங்கள் விட்டுக் கொடுப்பதற்கு எங்கள் உரிமையை எங்களுடைய உரிமையை போன முறை அதற்கு மிகப்பெரிய ஒரு ஆஸ்பத்திரி அது தாரை வார்க்கப்பட்டது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தம்பி கேட்ட மாதிரி தண்ணீர் உரிமை, எல்லா உரிமையையும் இனி யாரும் என்ன செய்ய முடியாது, பறிக்க முடியாது. மாற்று கருத்து எப்படி அரசு இதழில் ஜீவோ உள்ளதோ அதுபடி நாங்குநேரி உரிமையை நிச்சயமாக நாங்கள் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டோம். அதே மாதிரி பிறருக்கு இருக்கின்ற உரிமையை நாங்கள் பறிக்க நினைக்க மாட்டோம். சட்டப்படி கடமையை செவ்வனே செய்வோம், மாற்று கருத்து கிடையாது.